அல்ஜிப்ராவில் யூனிட் 1 அல்ஜிப்ரா PGTRBMATS குரூப்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி கோசெட் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து வேறு யூனிட்லேருந்து வீடியோஸ் போடுங்க மேம் கேட்டிருந்தாங்க. பட் அல்ஜிப்ரா அப்படின்ற போது ஒரு தியரி பார்ட் நடத்திட்டுருக்கோம் குரூப்ஸ். அதோட கண்டினியூஷன் இருந்தால் தான் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி கோசெட் பார்க்கலாம். குரூப் பார்த்தோம், சப் குரூப் எல்லாமே பார்த்துருக்கோம். இன்றைக்கி கோசெட் பாருங்கள். In a group theory, a subgroup H of a group G may be used to decompose the underlying set of G into distinct equal size pieces called cosets. Coset அப்படின்னா என்னென்னா, எக்ஸாம்பிள் மூலமாக சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஜின்றது ஒரு குரூப் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அது என்ன குரூப் எடுத்துக்கிறீங்கன்னா, the integers mod 8 under addition அப்படின்ற இந்த குரூப்பை அடிட்டிவ் குரூப் எடுத்துக்கிறீங்க. இந்த அடிட்டிவ் குரூப்பில் 0 to 8 டோட்டலாக 8 எலமெண்ட்ஸ் இருக்கும், 0லேருந்து 7 வரைக்கும். அதாவது ஜி அப்படின்ற இந்த குரூப்பில் 0 1 2 3 4 5 6 7 வரைக்கும் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க. அதில் ஹெச்ன்றது சப்குரூப்பாக இருக்குது. இந்த சப்குரூப் ஹேவிங் ஒன்லி 2 எலமெண்ட்ஸ் 0 and 4. ஓகேவா? இப்போது இந்த நாலுமே டிஸ்டிங்க்ட் ஈக்குவல் சைஸ் பீசஸாக பிரிஞ்சிருக்கு. 0,4 1,5 2,6 and 3,7. இது எல்லாமே இங்கே டெஃபினிஷனில் சொன்னோம் இல்லையா, கோசெட் டெஃபினிஷன், டிஸ்டிங்க்ட் ஈக்குவல் சைஸ் பீசஸ் கால்டு கோசெட்ஸ் அப்படி சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப்பு, அதோட சப் குரூப் இருக்குது. அதை பேஸ் பண்ணி இந்த 1+4 இந்த அடிட்டிவ் குரூப் அப்படிங்கிறனால 1 + 4 5, 2 + 4 6, 4 + 3 7. இந்த மாதிரி செட்ஸாக தனித்தனி குரூப்ஸாக பிரியுது இல்லையா, இதுக்கு பேர் தான் கோசெட்ஸ் அப்படின்னு பேர். கோசெட்டில் 2 டைப்ஸ் இருக்குது, லெஃப்ட் கோசெட் அண்ட் ரைட் கோசெட் அப்படின்னு இருக்குது. அடிட்டிவ் குரூப்ன்றனால இங்கே ப்ளஸ் சிம்பிள் வருது. இது மல்டிப்ளிகேட்டிவ் குரூப்பாக இருந்துச்சுன்னா இங்கே மல்டிப்ளிகேட்டிவ் சிம்பிள் வரும். ஓகே, 2 டைப்ஸ் ஆஃப் கோசெட்ஸ் இருக்குது, லெஃப்ட் கோசெட் and right coset. Okay, first left coset of H in G is AH. H என்றது ஒரு சப்குரூப். அதாவது லெஃப்ட் சைடு ஏ வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, லெஃப்ட் சைடு AH வந்துச்சுன்னா லெஃப்ட் கோசெட்னு மைண்டில் வச்சுக்கோங்க. சப்போஸ் இது ரைட் சைடு வந்துச்சுன்னா ரைட் கோசெட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, the set of AH, small AH, H belongs to H-ஆக இருக்கும். அதாவது ஹெச்ன்ற எலமெண்ட் சப்குரூப்பில் இருக்கும். முன்னாடி இந்த எலமெண்ட் AH அப்படின்னு போடும்போது செட் ஆஃப் AH H belongs to H தான் என்னவாக இருக்கும்னா லெஃப்ட் கோசெட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே HA செட் ஆஃப் HAH belongs to H இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது ரைட் கோசெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கோசெட்டில் லெஃப்ட் கோசெட் ரைட் கோசெட்டு பார்த்தோம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கோசெட்ஸ் பாருங்கள். நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் லெஃப்ட் கோசெட் இன் G இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ரைட் கோசெட் இன் G. நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் லெஃப்ட் கோசெட்ஸ் இன் G நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ரைட் கோசெட் இன் Gக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்துட்டு எனி 2 லெஃப்ட் கோசெட் ஆஃப் H are either identical or disjoint. That is, Hன்னு ஒரு சப்குரூப்பில் உள்ள எலமெண்ட்ஸ் H1 H2 எக்ஸெட்ரா அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கீங்க. லெஃப்ட் கோசெட்டில் உள்ள AH அப்படிங்கிற லெஃப்ட் கோசெட்டில் உள்ள எலமெண்ட்ஸை AH1 AH2 எக்ஸெட்ரான்னு எடுத்துக்கிறீங்க. ரைட் கோசெட்டில் உள்ள எலமெண்ட்ஸை H1A H2A அப்படின்ற எலமெண்ட்ஸாக எடுத்துக்கிறீங்க. அப்படின்னா எனி 2 லெஃப்ட் கோசெட் ஆஃப் H எடுத்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் H இது ஒரு லெஃப்ட் கோசெட், BH அப்படிங்கிறது இன்னொரு லெஃப்ட் கோசெட். இப்படி எடுத்திங்கன்னா எனி 2 லெஃப்ட் கோசெட் எடுக்கும்போது எய்தர் ஐடென்டிக்கலாக ரெண்டும் ஒன்று ஈக்குவலாக இருக்கும், ஆர் டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும். டிஸ்ஜாயிண்ட்னா என்ன மீனிங்னா, நார்மலாக டிஸ்ஜாயிண்ட் அப்படிங்கும்போது என்ன சொல்லுவோன்னா,
இன்டர்செக்ஷன் வேல்யூ இருக்காது. இன்டர்செக்ஷன் வேல்யூ இல்லாட்டி தான் அதை என்ன சொல்லுவோம், டிஸ்ஜாயின்ட்னு சொல்லுவோம். இப்போது ரெண்டு லெஃப்ட் கோசெட் எடுக்கும்போது ஏஹெச் பிஹெச் அப்படின்ற ரெண்டு லெஃப்ட் கோசெட் எடுத்தோம் அப்படின்னா அது ஒன்று எய்தர் ஐடென்டிக்கல் ஆர் டிஸ்ஜாயின்ட்னு சொல்கிறாங்க. ஐடென்டிக்கல்னால் ஏஹெச் ஈக்குவல் டு பிஹெச்சாக இருக்கலாம், ஆர் இதோட ஏஹெச் பிஹெச்சுக்கு உள்ள இன்டர்செக்ஷன் வேல்யூ பையாக இருக்கலாம், அதாவது இன்டர்செக்ஷன் வேல்யூ இல்லாமல் இருக்கலாம். அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டிஸ்ஜாயிண்ட் அப்படிங்கும்போது ஏஹெச் இன்டர்செக்ஷன் பிஹெச் இஸ் ஈக்குவல் டு பை அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஓகே, தென் next property, the number of elements in any left coset is equal to the number of elements in H. That is, number of elements in H ன்றது என்னன்னா order of H. ஓகே, நேற்று ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட், ஆர்டர் ஆஃப் அ குரூப் பார்த்தோம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஹெச் அப்படின்றது என்னென்னா ஆர்டர் ஆஃப் ஹெச். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எனி லெஃப்ட் கோசெட் ஆர் ரைட் கோசெட் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் அந்த சப்குரூப்போட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் லெஃப்ட் கோசெட் ஆர் ரைட் கோசெட் அப்படின்றது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஹெச்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, தென் union of all left cosets of H in G, that is union of all left cosets of H is G. union of all left coset வந்து Gன்ற அந்த குரூப்க்கு ஈக்குவலாக இருக்குது. சிமிலர்லி ரைட் கோசெட் எடுத்தீங்கனாலும் union of all right cosets of H is also G அப்படின்னு கிடைக்கும். ஓகே, then there is 1-to-1 correspondence between two right cosets of H in G. Gன்ற குரூப்பில் உள்ள சப்குரூப்புக்கு 2 ரைட் கோசெட்ஸ் எடுத்திங்கன்னா 2 ரைட் கோசெட்ஸ் எடுக்கும்போது அது ரெண்டுக்கும் இடையில் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நார்மல் சப்குரூப் பார்ப்போம். நார்மல் சப்குரூப் டெஃபினிஷன் பாருங்கள். A subgroup n of a group G is normal subgroup if for all G belongs to G and n belongs to n, G n G inverse belongs to n. அதாவது Gன்ற ஒரு குரூப் இருக்குது, அதோட சப்குரூப்பை n அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த சப்குரூப்பை நார்மல் சப்குரூப்னு சொல்லுவோம். எப்போ அப்படின்னா ஜிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்க, என்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்க, அது GNG இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு n அப்படின்ற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த குரூப் என்ன தான் நார்மல் சப் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதான் டெஃபினிஷன் நார்மல் சப் குரூப். தென் நார்மல் சப் குரூப்பில் வந்து லெம்மா பாருங்கள். லெம்மா 1, n is a normal subgroup of G if and only if GNG inverse is equal to n for all G belongs to G. if and only if கண்டிஷன் நமக்கு தெரியும். n நார்மல் சப்குரூப்பாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது நார்மல் சப்குரூப்பாக இருக்கும். அதான் if and only if கண்டிஷன். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நார்மல் சப்குரூப்பில் உள்ள இந்த எலமெண்ட் இருக்குது பார்த்திங்களா, இது n அப்படின்ற, அதாவது இங்கே n அப்படின்றது வந்து ஒரு எலமெண்ட் இன் n, பட் இங்கே அந்த குரூப்பே, அந்த சப்குரூப்பே எடுத்து பார்க்கும், GNG இன்வர்ஸ் அந்த சப்குரூப்பே வந்துச்சுன்னா அது அந்த சப்குரூப்புக்கே ஈக்குவலாக இருக்கும். அதாவது GNG இன்வர்ஸுங்கிறது இஸ் ஈக்குவல் டு n-ஆக இருக்கும். ஓகே, இது ஒரு லெம்மா. ஓகே, தென் n is a normal subgroup of G if and only if NA is equal to AN. அதோட லெஃப்ட் ரைட் கோசெட்டும் நார்மல் சப்குரூப்போட ரைட் கோசெட்டும் லெஃப்ட் கோசெட்டும் ஈக்குவலாக இருக்கும் ஃபார் ஆல் A belongs to G. Third, n is a normal subgroup of G if and only if NA NB is equal to NAB. இது என்ன மீனிங்னா, என்னன்ற நார்மல் சப்குரூப்போட டூ ரைட் கோசெட்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எகைன் அ ரைட் கோசெட் கிடைக்கும். எகைன் அ ரைட் கோசெட். ஓகே, அதாவது டூ ரைட் கோசெட்ஸ் ஆஃப் அ நார்மல் சப்குரூப் n இஸ் ஆல்சோ எ ரைட் கோசெட்.
N is a normal subgroup of G. G is finite group. Then order of G over N is equal to order of G over order of N. Then N1 is subset or equal to N2 is subset or equal to N3 அப்படின்னு இருந்துச்சுன்னா இது ஒரு important property. If N1 is a normal subgroup of N2 and N2 is the normal subgroup of N3, but N1 is need not be the normal subgroup of N3. Okay, N1 N2க்கு normal subgroup இருக்கும், N2 N3க்கு normal subgroup இருக்கும். ஆனால் N1 N3க்கு normal subgroup இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, இது ஒரு important property. இப்போது நார்மல் சப்குரூப்பில் உள்ள லெம்மா, இது லெம்மா ஆர் ப்ராப்பர்ட்டிஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க மைண்டில், ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட் தான். இதெல்லாமே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்தது. ஓகே, எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக தான் எடுத்து கொடுத்துருக்கேன், எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு குவாஷியன்ட் குரூப் பாருங்கள். இஃப் G is a group, N is a normal subgroup of G, then group G over N is called quotient group or factor group அப்படின்னு சொல்லுவோம். G over N அப்படின்றது தான் quotient group. அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, set of number of right coset of N. Okay, number of right coset of a normal subgroup N in G அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். அதாவது G over N அப்படின்ற quotient குரூப்பை number of right coset of a normal subgroup N in G, A belongs to G அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா, இதுதான் குவாஷியன்ட் குரூப். இந்த குவாஷியன்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் G அபிலியனாக இருந்துச்சுன்னா, ஜீன்ற ஒரு குரூப் அபிலியனாக இருந்துச்சுன்னா G over N அப்படின்ற இந்த குவாஷியன்ட் குரூப் ஆல்சோ அபிலியன். ஓகே, நெக்ஸ்ட் சைக்ளிக் குரூப் பாருங்கள். சைக்ளிக் குரூப் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் குட்டி டாபிக். A group G is cyclic if there exists an element A belongs to G such that, இதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, subgroup generated by A, subgroup generated by A அப்படின்னு சொல்லுவோம் இந்த சிம்பிளுக்கு. subgroup generated by A, அதாவது குரூப்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்திங்கன்னா அந்த எலமெண்ட் வந்து இந்த கண்டிஷன்ஸுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா அது சைக்ளிக் குரூப். தட் இஸ் subgroup generated by A is equal to A to the power 1, A to the power 2, etc., A to the power n, etc. அப்படின்றது ஜீன்ற குரூப்புக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ரிசல்ட், ஒரு குட்டி ரிசல்ட் மூலமாக பாருங்கள். சப்குரூப் ஜெனரேட்டட் பை ஏன்ற இந்த சிம்பிள் ஜிக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த ஏன்ற எலமெண்ட்டை ஜெனரேட்டர் ஆஃப் அ சைக்ளிக் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த சைக்ளிக் குரூப் டெஃபினிஷனை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். தட் இஸ் G அப்படின்னு ஒரு குரூப் எடுத்துக்கிறீங்க. அந்த குரூப்பில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1 இல்லையா, அப்போ சப்குரூப் ஜெனரேட்டட் பை 1ன்னு எடுத்துக்கிறீங்க. அது எப்படி ஜெனரேட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 1 அப்படின்றது 1 எடுத்துகிட்டு பவர் 1 போடுறீங்க, 1 தான் கிடைக்கும். 1 பவர் 2 போடுறீங்க, 1 தான் கிடைக்கும். இப்படியே போயிட்டே இருந்தால் 1 மட்டும்தான் கிடைக்கும். அந்த குரூப்பே எப்போ வருதோ அந்த குரூப், அதாவது எந்த எலமெண்ட்டால் ஜெனரேட் பண்ணும்போது இந்த ஹோல் குரூப் கிடச்சிச்சின்னா அதுதான் அதோட ஜெனரேட்டர். அதாவது அந்த சைக்ளிக் குரூப்போட ஜெனரேட்டர் அந்த எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இது எடுத்துக்கிட்டிங்கன்னா -1ல் ஜெனரேட் பண்ணி பார்க்குறீங்க. -1 to the power 1 போடுறீங்க, -1 கிடைக்கும். -1 to the power 2 போடுறீங்க, 1 கிடைக்கும். மறுபடியும் -1 to the power 3 போட்டிங்கன்னா மறுபடியும் -1 அப்படியே போயிட்டே இருக்கும். 1 -1 மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கும். அப்போ அந்த குரூப் கிடைக்காது. ஸோ -1 இஸ் நாட் அ ஜெனரேட்டர் ஆஃப் திஸ் சைக்ளிக் குரூப். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் I எடுத்துக்கிறீங்க. I எடுத்து ஜெனரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா I பவர் 1 போட்டிங்கன்னா I கிடைக்கும். I பவர் 2 போட்டிங்கன்னா I ஸ்கொயர் வேல்யூ நமக்கு தெரியும் -1. I டு த பவர் 3 போட்டிங்கன்னா நமக்கு தெரியும் -I இதோட வேல்யூ.
I to the power 4 போட்டிங்கன்னா இதோட வேல்யூ 1ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போது ஹோல் செட் வந்துருச்சு பாருங்கள், ஹோல் குரூப் வந்துருச்சு. அதாவது 1 -1 I -I அப்படின்ற G அப்படின்ற குரூப்பே கிடச்சிருச்சு நமக்கு. அதனால I is a generator of the cyclic group அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அதே போலவே -I லாஸ்ட்டாக உள்ள எலமெண்ட் -I எடுத்து ஜெனரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா -I to the power 1 போட்டிங்கன்னா -I, -I to the power 2 போட்டிங்கன்னா I, -I to the power 3 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? -I, ஓகே, -Iனா மைனஸ் ஆஃப் -I கிடைக்கும். ஸோ ஐன்னு கிடைச்சிருமா? இது வந்துட்டு I இல்லை, -I ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கும்போது I ஸ்கொயருங்கும்போது -1ன்னு கிடைக்கும் இந்த ஏரியா. ஓகே, இது வந்துட்டு ஐன்னு கிடச்சிரும். தென் -I ஹோல் பவர் 4 போட்டிங்கன்னா 1 கிடைக்கும். ஓகே, இப்போ மறுபடியும் -I வச்சு ஜெனரேட் பண்ணி பார்க்கும்போது அதே குரூப் கிடைக்குது. அதாவது 1 -1 I -I அப்படின்ற அந்த குரூப்பே ஹோல் குரூப்பே கிடைக்கிறனால -I is also a generator of a cyclic group அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ புரியுதா? அதாவது ஒரு குரூப் எடுக்கிறீங்க, அதில் உள்ள எலமெண்ட்ஸை ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது எந்த எலமெண்ட்டுக்கு ஹோல் குரூப்பே கிடைக்குதோ அந்த எலமெண்ட்ஸ் தான் அந்த சைக்ளிக் குரூப்போட ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போது இந்த சைக்ளிக் குரூப் டெஃபினிஷன் அண்ட் ஜெனரேட்டர் ஆஃப் அ சைக்ளிக் குரூப் என்ன அப்படின்னு பார்த்தோம், எக்ஸாம்பிள் பார்த்தோம். சைக்ளிக் குரூப் பொறுத்தவரையிலும் set of all integers under addition, set of all multiple integers under addition, additive group of integers modulo n, and set 2 power n belongs to z, இது எல்லாமே, and third root of unity in general, nth root of unity, இது எல்லாமே சைக்ளிக் குரூப்பாக இருக்கும். பட் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன் இருக்கு இல்லையா, அது மட்டும் சைக்ளிக் குரூப்பாக இருக்காது. ஏன்னா நீங்கள் ரியல் நம்பர்ஸில் வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ், இராஷ்னல் நம்பர்ஸ் எல்லாமே கலந்து வரனால அது வந்துட்டு அந்த ஜெனரேட்டட் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதாவது அந்த ஹோல் குரூப் ஜெனரேட் பண்ணும்போது ஹோல் குரூப் கிடைக்காத மாதிரி இருக்கும். அதனால் நாட் அ சைக்ளிக் குரூப்பாக இருக்கும். ஆர் ப்ளஸ் வந்து நாட் அ சைக்ளிக் குரூப். சைக்ளிக் குரூப்பில் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸாக எடுத்து தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தியரம்ஸ்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கேன். எல்லாமே முக்கியமானது, மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சைக்ளிக் குரூப்பில் ஜெனரேட்டர் இஸ் நாட் யூனிக். ஜெனரேட்டர் வந்து நிறையா வரலாம், ஒன்றே ஒன்று வரணும்னு அவசியம் இல்லை. ஜெனரேட்டர் இஸ் நாட் யூனிக். Then if A is generator, then its inverse A inverse is also a generator. என்ற எலமெண்ட் ஒரு சைக்ளிக் குரூப்புக்கு ஜெனரேட்டராக இருந்துச்சுன்னா அதோட இன்வர்ஸும் ஜெனரேட்டராக இருக்கும். If A is generator, then order of A is equal to order of G. என்ற எலமெண்ட் சைக்ளிக் குரூப்போட ஜெனரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா ஆர்டர் ஆஃப் A is equal to order of G-யாக இருக்கும். Number of elements in G is equal to order of A. Okay, every cyclic group is abelian. எந்த ஒரு cyclic group எடுத்தாலும் abelian-ஆக இருக்கும். பட் எந்த ஒரு abelian group எடுத்தாலும் cyclic group-ஆக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. Every cyclic group is abelian, but every abelian group need not be cyclic. The subgroup of an cyclic group is cyclic. Cyclic groupல next property, in additive group of integers modulo n அப்படின்ற group எடுத்துக்கும்போது if m belongs to zn and m relatively prime to n, then m is a generator of the group. இந்த additive group of integers modulo n எடுத்துக்கிட்டிங்கன்னா znலேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்க and m relatively prime to n, இந்த கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா then m is a generator of the group. ஓகே, எம்மும் என்னும் ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருந்துச்சுன்னா இந்த குரூப்பில் m தான் அந்த குரூப்போட ஜெனரேட்டராக இருக்கும். ஓகே
ஓகே, இப்போ அல்ஜிப்ராவில் வந்துட்டு சைக்ளிக் குரூப், குவாஷியன்ட் குரூப், நார்மல் சப் குரூப், கோசெட்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் குரூப் எல்லாமே பார்த்தோம். அல்ஜிப்ரா பொறுத்தவரையிலும் தியரியாக இருக்கனால அந்த தியரம்ஸ் எல்லாமே எத்தனை முறை படித்தாலும் கொஞ்சம் குழப்புற மாதிரியே இருக்கும். திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா தான் கொஞ்சம் அந்த குழப்பம் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.